إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. ஷைத்தானின் தொடுகையால் பாதிக்கப்பட்ட மனிதனை குர்ஆன் சுன்னா ஒளியில் குணப்படுத்துவது எவ்வாறு என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. ஷைத்தானின் தொடுகையால் பாதிப்புற்ற ஒருவரை இப்படித்தான் குணப்படுத்த வேண்டும் என்ற வழிகாட்டலை அல்லாஹ்வோ தூதரோ கூறவில்லை. இந்த நோய் மட்டுமல்ல, பொதுவாக எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதற்கான மருந்து உண்டு என இஸ்லாம் கூறுகின்றது. ஒரு சில மருந்துகளை இஸ்லாம் கூறியிருக்கின்றது. குர்ஆன் என்பது உடலிலும் உள்ளத்திலும் இருக்கின்ற நோய்களை அகற்றுகின்ற ஒரு நிவாரணி என்ற விடயத்தை அல் குர்ஆனிலே அல்லாஹ் 17வது அத்தியாயத்தின் 82வது வசனத்திலும் கூறுகின்றார். பொதுவாக குர்ஆன் என்பது ஒரு நோய் நிவாரணி என கூறுகின்ற அல்லாஹ் அதனை கொண்டு இப்படித்தான் ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து செய்ய வேண்டும் என அல்லாஹ் எங்கும் கூறவில்லை. நபியின் காலத்திலே நபி தோழர்கள் குர்ஆனில் இருந்து தாம் விரும்பிய சூறாவை கொண்டு விஷம் பட்ட மனிதர் உட்பட இவர்களுக்கு நோய் நிவாரணியாக குர்ஆனின் அத்தியாயத்தை பயன்படுத்தியுள்ளார்கள். மரணத்தை தவிர மற்றனைத்து நோய்களுக்கும் கருஞ்சீரகத்திலே மருந்து இருக்கின்றது என கூறிய நபி அவர்கள் இன்னின்ன நோய்களுக்கு அதனை இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் என்ற விளக்கத்தை கூறவில்லை. நோய் நிவாரணி என்பது அந்த துறை சார்ந்தவர்கள், அதாவது வைத்தியர்கள், இஸ்லாம் கூறுகின்ற இந்த மருந்துகளை எப்படி பயன்படுத்த வேண்டும், என்னென்ன நோய்க்கு எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற விடயங்களை அந்த துறை சார்ந்த வைத்தியர்கள் கூறுவதற்கு இடமளித்திருக்கின்றது. இதே போன்றுதான் கெட்ட ஜின்களின் பிடிக்கு உள்ளான நோயாளிகள் அல் குர்ஆனை பொதுவாக நோய் நிவாரணி என கூறுகின்ற இஸ்லாத்திலே கெட்ட ஜின்களின் தொடுகைக்குட்பட்டவர்களை இன்னின்ன வசனங்களை ஓதித்தான் குணப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வோ தூதரோ கூறவில்லை. நாம் விரும்பிய அத்தியாயங்கள் சூறாக்களை கொண்டு இவ்வாறானவர்களை குணப்படுத்துவதற்கு குர்ஆனை நாம் பயன்படுத்தலாம் என்ற விடயத்தை இஸ்லாம் கூறுகின்றது. நபியின் காலத்திலே இவ்வாறு ஷைத்தானின் தொடுகைக்குட்பட்ட ஒருவரை அல் குர்ஆனின் பல்வேறு சூறாக்களின் பல்வேறு வசனங்கள் உட்பட சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ் போன்ற சூறாக்களை ஓதி நபி அவர்கள் குணப்படுத்தியதாக ஒரு செய்தி போலியான செய்தி, நம்பகமற்ற பலவீனமான ஒரு செய்தி சுனன் அபூதாவுதிலே 3549 உட்பட பல ஹதீஸ் நூல்களிலே பதிவாகி இருக்கின்றது. அபு ஜனாப் என்ற பலவீனமான அறிவிப்பாளர் அறிவிக்கின்ற இந்த அறிவிப்பாளர் வரிசையிலும் பல குளறுபடிகள் இருக்கின்றன. எனவே ஷைத்தானின் தொடுகைக்குட்பட்டவர்களை குர்ஆனை கொண்டு நாம் நிவாரணம் வழங்கலாம். குர்ஆனிலே எந்தெந்த அத்தியாயத்தை கொண்டு எப்படி வழங்க வேண்டும் என்ற வரையறைகளை அல்லாஹ் இடவில்லை. விஷம்பட்ட ஒருவரை தாமாக விரும்பிய சூரத்துல் ஃபாத்திஹா என்ற சூறாவை கொண்டு நபியின் காலத்திலே நபி தோழர் ஒருவர் மந்திரித்தார். அதனை கொண்டு அல்லாஹ் அந்த மனிதருக்கு குணத்தை கொடுத்தான். இப்படி ஷைத்தானின் தொடுகைக்குட்பட்டவர்களை குர்ஆனை கொண்டு நாம் வைத்தியம் செய்ய வேண்டும். இஸ்லாத்திற்கு முரணான எந்த ஒரு விடயமும் வைத்தியத்திலே இடம்பெறக்கூடாது என்பதைத்தான் இஸ்லாம் கூறுகின்றது. ருக்யா எனப்படுகின்ற அந்த மந்திரிக்கின்ற முறைமை
எப்படி செய்கின்றீர்கள் என்று நபி அவர்கள் விளக்கம் கேட்டுவிட்டு, இணை வைத்தல் பாவங்கள் இல்லாதவரை அது ஆகுமானது என்ற அனுமதியை தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஷைத்தானின் தொடுகைக்குட்பட்டவர்களை குணப்படுத்துவதாக கூறி மிக அதிகமான பித்தலாட்டங்கள், ஏமாற்றுக்கள், இணை வைத்தல் போன்ற கெட்ட காரியங்களை அதிகமானவர்கள் செய்கின்றார்கள். அவற்றை ஒருபோதும் செய்யவும் கூடாது, அவற்றிலே நாம் ஏமாந்து விடவும் கூடாது. அது அல்லாமல் ஷைத்தானின் தொடுகைக்குட்பட்டவர்களை குர்ஆனை கொண்டு நிவாரணம் அளிப்பதை இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. அது நாம் விரும்புகின்ற எந்த ஒரு அத்தியாயமாகவும் இருக்கலாம், எந்த வசனமாகவும் இருக்கலாம். ஒட்டுமொத்தத்தில் குர்ஆனை கொண்டு ஷைத்தானின் தொடுகைக்குட்பட்டவர்களை நாம் குணப்படுத்த வேண்டும். இஸ்லாத்திற்கு முரணானவற்றை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தின் பெயரால், வைத்தியத்தின் பெயரால் ஏமாற்றுவதிலிருந்தும் நாம் தவிர்த்து நடந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு குர்ஆனை கொண்டு ஷைத்தானின் தொடுகைக்குட்பட்டவர்களுக்கு நாம் நிவாரணம் அளிக்க வேண்டும். அதே நேரம் ஏமாறுவதிலிருந்தும் இஸ்லாம் தடுத்த பாவமான விடயங்களிலும் இருந்து நாம் தவிர்த்து அவர்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும் என்பதே இஸ்லாமிய வழிகாட்டல் ஆகும்.